2026 தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என்றும் எங்களது கூட்டணியே வரும் தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் பலம் பொருந்திய மெகா கூட்டணியாக இருக்கும் என்றும் மதுரை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேட்டியளித்துள்ளார். இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வெறும் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஆக அனைத்து மக்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துவிட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், மாற்று கருத்து கிடையாது. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம்னு எதுவுமே கிடையாது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கடனை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக. 9,55,000 கோடி கடன். அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. 62,000 கோடி ஆண்டிற்கு வட்டி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 3 பங்குக்கு மேல். ஆனால் அந்த கடனை எதற்கு வாங்குகின்றார் என்றால் அன்றாட செலவுக்காக. இது எவ்வளோ கொடுமை! இது கனிம வள கொள்ளைன்னு அவங்க பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு காட்ஃபாதர் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலர், பெரிய பொறுப்பில் இருக்கிறார். நடந்துட்டு இருக்குது. நான் போய் கடந்த 100 நாட்கள் நடைப்பயணம் முடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சொல்லுவேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா? கொஞ்சம். ஆனால் அதை பற்றி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு ஒரு வரம். அந்த மலையை ஒழித்து அது எல்லாம் நாசப்படுத்திட்டு போகணுன்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஆனாலும் உறுதியாக சிபிஐ விசாரணை அவசியமாக வரும், மாற்று கருத்து கிடையாது. அதில் அவ்வளோ லஞ்சம், அவ்வளோ ஊழல் அன்றாடம் நடந்துட்டு இருக்குது திமுகவில். சமூக நீதின்னு பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார்கள். ஏன்னா அடிப்படையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 365 சாதிகள் சமுதாயங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். யார் யாருக்கு இடஒதுக்கீடு மூலமாக வேலை கிடைக்கலையோ, இடஒதுக்கீடு மூலமாக படிப்பு கிடைக்கலையோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பு, வேலை, பொருளாதார முன்னேற்றம், வீடு கட்டி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கிடைக்கும், தெரியும். அந்த கணக்கு எடுப்பை கூட நான் நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் பேர் தான் மு.க. ஸ்டாலின்.